தெரிவித்து கூட அந்த இருவர் மீது ஆசை கொஞ்சமாக தான் இருக்கும். சொல்வது கேளுங்கள். எப்பொழுது உன் கண்களாய பார்த்தாயோ இன்று முதல் என்ன சொல்றீங்க? இப்படி நாடு நாடாக தெரு தெருவாக பிச்சை செத்து போங்க. செல்வி, செல்வி, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? யார் குடியை கெடுத்தோம்? நமக்கா இந்த நிலைமை? செல்வி, யாருக்கு நாம் தீங்கி செய்தோம்? இந்த நிலைதானா? பிறகு நாம் எப்படி வாழ முடியும்? உன் மீது வைத்த ஆசையா, இல்ல உன்னை பார்த்ததுனால எனக்கு இந்த பார்வை இல்லாம போய்விடுமா? ஐயோ அம்மா, தாயி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, ஆனந்த தாண்டவி, சக்தி ஒன்று சமயம் பலவாறு உழைப்பார்களே அம்மா, எங்களை குறை தீர்ப்பதற்காக வர வேண்டும் குங்குமக்காரி தாயே. அம்மா தாயே, மலைய நூறம்மா, மேன்மையுள்ள தெய்வம் அம்மா, அழைத்தால் மேல்மலைய நூறம்மா, மேன்மையுள்ள தெய்வம் அம்மா, தேடி உன்னை சொல்றோம் மேல்மலையூர் ஆனந்தா. கண் கொடுத்தார் பார்ப்பதற்காக, அந்த வாசகனுக்கு வரம் கொடுத்தார் அழிப்பதற்காக. எங்கம்மா மகராசி, எல்லாம் உன் கைராசி, அருள் மாறி வர வேண்டும், சுமாறி தர வேண்டும்.
அம்மா தாயே, உங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? செல்வா, என்னை எதற்கு அழைத்தாய்? அம்மா, நானும் தாய் தந்தை யார் என்று தெரியாமல் என்னை தத்தெடுத்த தாய் என்னை அனாதாக விட்டு விட்டார்கள். இந்த கானக வழியாக நான் என் தாய் தந்தை தேடிக்கொண்டு வரும் தருவாயிலே இந்த மங்கையை பார்த்தேன். என்ன, இவள் மீது காதல் மோகம் கொண்டால் இவன் தந்தையோ கொடி அசுரன் மண்டலேஸ்வரன். நீ எப்படி என்னை பெண்ணை பார்க்கலாம், என் பெண்ணை எப்படி திருமணம் செய்ய என்று என்னை சாற்றிக் கொண்டு வேட்டையாடி விட்டு என் இரு பார்வையும் எடுத்து விட்டான் தாயே. என் மனைவி கரத்தை அம்மா. செல்வா, தான் காப்பாற்ற வேண்டும். எந்த நாட்டை சேர்ந்தவன் நீ? அம்மா, இந்த மண்டலேஸ்வரன் நாடு சேர்ந்தவன் தாயே நான். சுகுணபுரி நாடு. ஆமா. சுகுணாதேவி சுகுணபுரி மன்னருக்கு நீ மகனாக பிறந்தாய். என்னது? ஆமா. சுகுணபுரி நாடா? ஆமா. தாயே நிறுத்துங்கள். ஏனம்மா இப்படி தேவையில்லா சொல்கிறீர்கள்? நான் இதே நாட்டில் தான் தாயே ஒரு கேள்விக்குள் பிறந்தவன். செல்வா, நீ பிறந்தது நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஆகாத பிறந்தாய். நாடே அழிந்துவிடும் என்று உன் தந்தை காவலனிடம் கொடுத்து உன்னை கொல்ல சொல்லிவிட்டார். ஆனால் அந்த காவலன் கொல்லவில்லை. அதோ ஓடும் நதி ஓரம் உன்னை கலைத்து விட்டு அந்த வாளில் ரத்தத்தை கொண்டு உன் தந்தையிடம் காட்டிவிட்டான். அங்கிருக்கும் வெறு பெருக்கிறவர்கள் கூலிக்காரர்கள் தான் எடுத்து உன்னை வளர்த்தார்கள். ஆமா. பார்க்க வேண்டும். இவள் கரத்தில் நான் மாங்கிலும் கூடிவிட்டேன். இவளை விட்டு செல்ல முடியும் தாயே. எங்கள் இருவரை காப்பாற்ற வேண்டும் என்றால் அந்த அசுரனை நீங்கள் கொண்டால் தான் தாய முடியும். செல்வா, அவன் உயிர் எங்கிருக்கின்றது தெரியுமா? அதோ 7 கடலை தாண்டி திருப்பா கடலில் இருக்கின்றது. 7 கடல் திருப்பார் கடல். அதே ஒரு பாறை, அதுல ஒரு விருட்சக ஒரு ஆலமரம். அதில் கொந்தில் பச்சை கிளியில் இருக்கின்றது அவன் உயிர். அந்த பச்சை கிளி கரத்திலும் உயிர் இருக்கின்றது. அப்படி என்றால் சென்று அந்த பச்சை கிளியை பிடித்து கொன்றால் அந்த அசுரன் மாண்டு விடுவான். அப்படியேங்க தாயி, நீங்கள் இப்போது செல்கின்றேன். இந்த 7 கடலையும் தாண்டி திருப்பா கடல் சென்று அந்த வட்டை பாறை மீது அமர்ந்துள்ள விருட்சக ஆலமரத்தில் உள்ள அந்த கிளியை பெற்று வருகின்றேன் தாயி. அப்படியே ஆகட்டுமா? அம்மா, அது மட்டும் கிடையாது. எனக்கு இரு பார்வையும் இல்லை, அவளுக்கு கரம் இல்லை. நீ தான் தர வேண்டும். உங்களுக்கு நான் உன்னை காப்பாற்றுகிறேன். செல்வா, அதோ இருக்க தாமர தடத்தில் 3 முறை முழு எழுந்தால் உங்களோட கை கால் கண்கள் எல்லாம் வந்துவிடும். அப்படியே இரு. என்ன எனக்கு இரு பார்வை அவளுக்கும் கர்மம் தாயே.